ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டோட சைடெல்லாம் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து நம்ம இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு வீட்டில் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ப்ரெட்டை வச்சு நம்மளே ரெடி பண்ணி இதை வந்து செஞ்சுக்கலாம். ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் செய்யணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ சைடெலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொலன்னு உதிராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தமாரி ஒரு தவா வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டு தூளை ஃபுல்லாக இதில் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் எந்த வித ஆயில் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். நல்லா ட்ரையாக இருக்கிற பேனில் வச்சு நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும். எப்பயுமே ப்ரெட் இருந்தாலே போதும், ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம வீட்டிலையே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அதை எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொறன்னு. பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து திரும்பவும் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் துண்டுகளை எடுத்துக்கலாம். அதை வந்து திரும்பவும் சைடில் உள்ள இந்த ப்ரௌன்லாம் எடுத்துட்டு நம்ம இது வந்து நக்கெட் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சைடில் உள்ளது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பொலன்னு உதிர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும். நான் வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி போன் உள்ளதை வச்சு நம்ம செய்ய முடியாது, ஏன்னா இதை வந்து நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கணும். இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா வந்து சிக்கன்லாம் கோட் ஆகணும். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க இல்லையா, அது நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நாம்
அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டோட இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். ப்ரெட்டோடு சேர்த்து சிக்கன் நல்லா அரைப்பட்டு இங்கே பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கினாலே போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். அழகாக நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம இப்போது சைஸ் பண்ண போகிறோம். எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். இதுமாரி கையாலே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈவனாக ஒரு லேயர் கிடைக்கும். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக உள்ள மாதிரியே நம்ம வந்து லேயர் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அது குக்காகி வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் குக் ஆகும். ரொம்ப மொத்தமாக வந்து பீஸ் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் வந்து சரியாக குக் ஆகாமல் கூட போகலாம். இப்போது சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் தட்டி ரவுண்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக இருக்கும். ரொம்ப வந்து மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து நல்லா டிப் பண்ணி தான் இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா டிப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்து நீங்கள் கோட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஒட்டும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாகவே ஊற்றினா போதும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நக்கெட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். ரொம்ப முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உதிர்ந்து எண்ணெயில் கொட்டி எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் வச்சு செஞ்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஹையில் வச்சிங்க அப்படின்னா கலர் வந்து சீக்கிரமாகவே சேஞ்ச் ஆகிடும். நம்ம குக் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து சரியாகவே குக் ஆகிருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம போட்டதை விட இப்போ வந்து பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு பார்த்திங்களா அந்த எண்ணெயில். அதனால் இது வந்து கரெக்டான இது வெந்துருச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். நீங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது திரும்பவும் போட்டுறேன். எண்ணெயை லைட்டாக அது மேலே தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். நல்ல பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா. இந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமிங்கில் தான் நீங்கள் எடுக்கணும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா எடுங்க. நம்மளோட சிக்கன் நக்கெட்ஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ சாஸ் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான சூப்பரான ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.